தம்பி விஜயோடைய ஆளு இங்க நிறுத்திருக்காங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேன், எந்த கட்சியா இருந்தா போட்டிக்கு நிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? ஒரு ஜனநாயகத்துல யாரு வேணாலும் போட்டி போடலாம். வெற்றி தோல்விங்கிறது அது மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு, அதை விடுங்க, அது தனி. ஆனா நிக்கிறதுக்கே விடாம நீங்க ஒரு கல்யாணத்துல சீப்ப ஒழிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி நீங்க பண்ணா வெற்றி பெற்ற முடியுமா? இதுல நம்பாலு வேலைதான் ரொம்ப இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். அதுக்குதான் என்ன பண்ணனா, நம்ம வேட்பாளரை வெளியிலே சொல்லல. கரெக்டா நம்ம வேட்பாளர் 2 மணிக்கு உள்ள போறாரு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். அப்பா இந்த அம்மா இங்க நிறுத்தல அப்படின்னு ஒரு நினைப்ப கொடுத்து அடிச்சோம். உள்ளர அடிச்சு நீங்க அந்த வேட்பாளரை என்ன பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்ப நாங்க உஷாராக மாட்டோம். கரெக்டா நம்ம வேட்பாளர் கரெக்டான நேரத்துக்கு உள்ளார போய் சீட்டை கொண்டு கொடுத்து பதிவு பண்ணி இப்ப நிக்கிறாரு. இல்லைன்னா நம்மளுடைய வேட்பாளரை நிக்க விட்டுருக்க மாட்டாரு. அவரு எல்லா இடத்துலயும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. கட்சியில பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி வெளில போட்டாரு, நான் தான் முதலமைச்சர் ஆக்குனேன். அந்த விசுவாசம் நன்றி இருக்கணுங்க மனுஷருக்கு, யாரா இருந்தாலும். நான் ஒரு கிராமத்துல உங்க வீட்டுல தண்ணி குடிச்சேன்னா அடுத்த முறை எப்ப வந்தாலும் இந்த இடத்துல இந்த வீட்டுல இவங்க வீட்டுக்கு போனோம்ல நம்ம நினைச்சு பாப்பேனா. உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லையே. யாருமே இருக்க கூடாது, தான் மட்டும்தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இது எங்க போய் விடும்? நிச்சயம் அதுக்கு பதில் இந்த எடப்பாடி மக்கள் கொடுத்தாகணும். ஒரு நெத்தைக்கு ஒரு பொட்டு முக்கியம். அதே மாதிரி சட்டசபைக்குள்ள இவரெல்லாம் காலடியா எடுத்து வைக்க கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, மக்கள் வச்சுதான் எல்லாமே. அந்த மக்களுக்கும் துரோகம் பண்றீங்க. இங்க இருந்து உங்களை ஆக்கு உட்கார வச்சுட்டு போனவங்களையும் எந்த ஊருங்கிறீங்க, யாரு இவங்களா அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சட்டசபைக்குள்ள எல்லாம் விட்டோம்னா இவங்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்தவங்களையே தூக்கி போடுற நீங்க இந்த மக்களை என்ன பண்ணுவீங்க? நான் அதை உங்க நினைப்புக்கே விட்டுறாங்க. என்ன நடக்கும்?